வணக்கம் நேயர்களே, நாம இந்த வீடியோக்குள்ள தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி, தமிழ் எழுத்து எப்படி கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை 2018 வரை எப்படியெல்லாம் உருமாற்றம் பெற்று இப்ப இருக்கிற தமிழ் எழுத்துக்களினுடைய வடிவத்தை பெற்றது அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உருவாக காரணமாக இருந்த பி ரேவதி மேடம், பட்டதாரி ஆசிரியர், சமூக அறிவியல் அவர்களுக்கும், மேலும் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்மூத்தானூர் அனைத்து ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்களது அம்மா யூடியூப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தமிழ் எழுத்துக்கள் எப்படி கிமு 5ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டுல சித்திர வடிவில் இருந்து அதுக்கப்புறம் எப்படி கிபி 10ஆம் நூற்றாண்டுல வட்டெழுத்து வடிவத்துக்கு மாறி உள்ளது, அதன் பிறகு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற அச்சு எழுத்துக்களா மாற்றம் பெற்றன என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எழுத்துக்கள் எப்படி உருமாறுச்சு அப்படின்றத நீங்க இந்த வீடியோவை பாக்குறது மூலியமா நீங்க கல்வெட்டுகள்ல எழுதியிருக்கிற எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்க்க போற வீடியோல இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த வீடியோல தமிழ் எழுத்துக்கள் அனைத்துக்குமே சித்திர வடிவ எழுத்துக்கள் பிளஸ் வட்டு எழுத்துக்கள் பிளஸ் அச்சு பொறி எழுத்துக்களை இங்க பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா அல்லது நீங்க அரசு உயர்நிலைப்பள்ளி முத்தானூரை தொடர்பு கொள்வதன் மூலமாக கல்வெட்டுகளில் எழுதியுள்ள தமிழ் எழுத்துக்களை கூட உங்களால் படிக்க முடியும் என்பது உறுதி. இந்த வீடியோ உருவாக காரணமாக இருந்த அந்த பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றி, வணக்கம். வளர்ச்சி தமிழ் எழுத்துக்கள் இது பிராமி எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்களை அதுக்கு பிறகு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் வட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதிக அளவுல கல்வெட்டுக்கள் இந்த எழுத்துக்கள் தான் காணப்படும். கல்வெட்டுக்கள்ல எழுதியிருக்கிற எழுத்துக்கள் இது அதிகமா இருக்கும்.